அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். பெனியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து கோலார் தங்கோயில் பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துகின்ற பொழுதும் புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களோடு தங்குவதாக, சபையிலும் தங்குவதாக, குடும்பத்தாரிலும் தங்குவதாக என்று வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். பாஸ்டர். ஆமென். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய மாதத்தில் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்து உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு மாதம் கிருபையாக கொடுக்கப்பட்டது. 2வது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். 2வது நாள் இந்த மாதத்தில் கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தார். கடந்த மாதமெல்லாம் கர்த்தருடைய கிருபை நமக்கு துணையாய் நின்றது. அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவர் மீது விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளுக்கு, அவரையே நம்பி விண்ணப்பத்தை ஏற எடுக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் பதில்களையும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். தேவ வசனத்தில் இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன். இயேசுவின் வல்லமை, அவருடைய வல்லமைக்கு அளவில்லை. அவருடைய வல்லமை என்னென்ன அற்புதங்களை செய்கிறது என்று பார்க்கும்போது, நம் பாவ அடிமைதனத்திலிருந்து பாவத்தை நீக்கக்கூடிய வல்லமை, சாபத்தை நீக்கக்கூடிய வல்லமை, சகல வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கும் வல்லமை, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு கொடுக்கிற வல்லமை. இந்த கருமையானவில்லை, இந்த வல்லமையினாலே, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் போது பலவீனங்கள் அகன்று செல்லுகிறது. 10:38 அப்போஸ்தலர் சொல்லி இருக்கிறபடி நசனாகிய இயேசுவை கர்த்தர் பசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு, அதாவது அவரை வல்லமையினாலும் பசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டு பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித்திருந்தார். பிதாவினிடத்தில் இவர் பெற்ற வல்லமை பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை இன்னும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் இருளின் அதிகாரத்தோடு பிசாசினுடைய வல்லமையோடு அவன் செயல்படுகிறான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக
இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமைக்கு யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இந்த வல்லமைக்கு அளவில்லை, ஆழமில்லை, உயரமில்லை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். ஆகவே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியிலே வாசித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவருடைய வல்லமை, அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் எப்படி வல்லமை பெற்றார்கள், எப்படி அற்புதங்களை பெற்றார்கள், எப்படி விடுதலை பெற்றார்கள், அவருடைய வல்லமை எப்படி மற்றவர்களை தாங்கினது, அவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு அருளப்படுகின்ற வல்லமை. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 12 வருஷமாய் தன் வாழ்க்கையிலே நொந்து வியாதி தீராமல் பார்க்கிற வைத்தியரெல்லாம் தோல்வி அடைந்து, எடுத்துக்கொள்ளுகிற மாத்திரையெல்லாம் ஏமாற்றத்தில் முடிவடைந்து, அவளால தான் உழைத்த எல்லா பணத்தையும் செலவு செய்த பிறகு யார் உதவி செய்வார்கள்? யார் என்னை காப்பாற்றுவார்கள்? யார் என்னை ஆதரிப்பார்கள்? இந்த ஸ்டோரியை பார்க்கும் போது அவள் தனிமையிலே வாழ்ந்து கொண்டு, தனிமையிலே போராடி கொண்டு, தனிமையிலே தன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டு, உதவி இல்லாதபடி தான் உழைக்கும் பணத்தை தனக்காக செலவு செய்து ஏமாற்றத்தை தான் அடைந்தாலே தவிர அவள் வாழ்க்கையிலே இந்த ஏமாற்றங்களின் மத்தியில், தோல்வியின் மத்தியில், குணமாக்கப்படாத நிலையில், வேதனையோடு இருந்த நிலையில், கண்ணீரோடு இருந்த நிலையில், தாங்க முடியாது யாரும் ஆறுதல் படுத்தாத நிலையில் சுற்றி 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 தன் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்காதா, சுகம் கிடைக்காதா என்று அலைந்த அவளுக்கு கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்படுகிறாள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் போகிறார் என்று. கேள்விப்பட்ட பிறகு அவள் எடுத்த ஒரு தீர்மானம் தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில எத்தனையோ தீர்மானங்களை எடுத்தாள். யாரா சொல்லுகிறார்களோ அந்த வைத்தியரிடத்தில் எல்லாம் போய் வைத்தியம் பார்த்திருப்பாள், பணம் செலவழிப்பாள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள வல்லமுள்ள தேவன். தன் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் மீது விசுவாசத்தை வைக்க அவள் எடுத்த தீர்மானம். சாது சுந்தர் சிங் பாடினபடி, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கினான் பின்னோக்கினான், பின்னோக்கினான் பின்னோக்கினான், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று அருமையாக இந்த தாசன் பாடினார். கருமையானவிலே, இவள் தன் வாழ்க்கையில் எடுத்த தீர்மானம், இயேசு ஒருவரே என்னை காப்பாற்ற முடியும், இயேசு ஒருவரே என்னை குணப்படுத்த முடியும், இயேசு ஒருவரே
என்னை விடுவிக்க முடியும். இயேசு ஒருவரே என் கண்ணீரை துடைக்க முடியும். இயேசு ஒருவரே என்னுடைய வியாதிக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இதை ஆணிதரமாக இவள் விசுவாசித்தாள். இந்த விசுவாசம் தன் முழு இருதயத்தோடு தன் ஆத்துமாவை தட்டி எழுப்பி இயேசுவின் பின்னாக போகுவதற்கு சில தடைகள் அவருக்கு வந்தது. இது பெண்மணிக்குரிய ஒரு வியாதியா இருக்கிறபடினாலே இயேசு நடந்து செல்லும் போது, கூட்டத்தாரோடு நடந்து செல்லும் போது அவருக்கு முன்னாக ஓடி அவரை எதிர்கொண்டு, இயேசுவே சற்று நில்லும், என் வியாதியின் கொடுமை பெரியதாயிருக்கிறது, என் வியாதி பற்றி உமக்கு சொல்லுவேன், எனக்கு விடுதலை கொடுப்பதற்கு குணமாப்பதற்கு நீ ஜெபம் பண்ணும் ஆண்டவரே என்று அவளால முன்னே வந்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டாள். ஜனக்கூட்டம் அது ஒரு தடை. அவள் எடுக்கிற முயற்சி, விடாமுயற்சி, விசுவாசம், ஆணிதரமான விசுவாசம், நிலையான விசுவாசம், உறுதியான விசுவாசம். இந்த விசுவாசத்தை இயேசுவின் மீது, இயேசுவின் பின்னாக போகுவேன். பாருங்க, இந்த ஜனமெல்லாம் இயேசுவோடு போகும்போது பெண்களும் இருந்திருக்கலாம், அதிகமாக ஆண்களும் இருந்திருக்கலாம். அவர்கள் மத்தியிலே நுழைய வேண்டும் என்றால் அவள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் கிடைக்கிற வண்ணமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி கடைசியாக இயேசு எங்க நடந்து கொண்டு போயிருக்கிறாரோ அவளுக்கும் அவருக்கும் கொஞ்ச தூரம். இவரிடத்தில் நான் பேச முடியாது, அவர் முன்னே பார்த்து போய் கொண்டிருக்கிறார், அவருடைய பின்னாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்று செய்வேன், இந்த வஸ்திரத்தை தொடுவேன். அவளுக்கு பாருங்க, தலை மீது கையை வைக்கணும், முட்டி போட வச்சு அவளுடைய வாழ்க்கைக்காக தலை மீது கையை வைத்து ஜெபிக்கவும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு கிடைக்கவில்லை. அவளுக்கு ஏற்பட்டது என்னவென்றால், தொடுவேன். இந்த விசுவாசம் என்ன அற்புதத்தை கொண்டு வந்தது என்றால், இவள் ஆணிதரமாக இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்டாள். அதே நேரத்தில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசித்தால் பெற்றுக்கொண்டால். She received the power of the Lord. ஆண்டவருடைய வல்லமை அவளுக்குள்ளே பிரவேசித்தது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தன்னுடைய விசுவாசத்தை இயேசுவின் நாமத்தின் மீது கட்டி எழுப்பினாள். இவர்தான் என் வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை. இந்த கடைசி நம்பிக்கையா இருக்கிற இவரை நான் பற்றி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, நடந்தது என்னவென்றால், ஆண்டவருக்கு நல்லாக தெரியும். வல்லமை வெளியேறினது, அவள் சுகமானால் ஆண்டவருக்கு தெரியும்.
அவர் ஒரு தீர்க்கதரிசி. எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் அவர். நம்முடைய வாழ்க்கையின் காலங்கள் எல்லாருடைய கரத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு இன்ச்சும் நாம் நகருகிற நம்முடைய வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். யார் என்னை தொட்டது? சொல்லுகிறார்கள், இத்தனை ஜனக்கூட்டம் இருக்கும்போது யார் தொட்டார்கள் என்று கேட்கிறீரே. அத்தனை ஜனக்கூட்டங்களும் இயேசுவை பார்க்கணும்னு போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் அங்கு இல்லை. இவளுக்குள்ளே இருந்த விசுவாசம் நான் தொட்டால் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசத்தினுடைய கட்டமைப்பை எழுப்பினார். உள்ளத்தை ஆராய்கிற கர்த்தர், உள்ளத்தை அறிந்த கர்த்தர், அவளுடைய விசுவாசத்தை அறிந்த கர்த்தர். அவள் இயேசுவின் மீது வைத்த விசுவாசத்திற்காக வல்லமை புறப்பட்டு வந்து குணமாக்கப்பட்டாள். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறாத இயேசு கிறிஸ்து, அவர் மீது விசுவாசத்தை வைத்தால் போதும். உனக்காக யுத்தம் பண்ணுவார், உன்னை குணப்படுத்துவார், உன்னை விடுவிப்பார், உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், உனக்கு வெற்றியை கொடுப்பார். பிசாசு நடுங்க வேணும், அந்த அளவுக்கு உன்னை வல்லமையினால நிரப்பி பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர். இந்த ரகசியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் நாமம் மாறாத நாமம். அவர் நாமம் ஜீவிக்கிற நாமம். இந்த ஜீவிக்கிற நாமத்தை பற்றி கொள்ளுகிற எவருக்கும் அற்புதத்தை செய்கிற கர்த்தர். அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவள் அவரை பார்க்கவில்லை, அவர் இவளை பார்க்கவில்லை. நடந்து கொண்டிருப்பது பின்னாக சென்றவள். இவள் பார்த்தது வெறும் வஸ்திரத்தை தான். இந்த வஸ்திரத்தை தொட்டாலே போதும். தொட்ட உடனே வல்லமையை பெற்றுக்கொண்ட சுகம், அதே நேரத்தில் சுகமடைந்த அவளுடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்டாள், நான் இந்த வியாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டேன். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமைக்கு அளவில்லை. உன்னை உபத்திர பண்ணுகின்ற பிசாசை அவருடைய வல்லமை அழிக்க முடியும். சகல வியாதிகளும் அவருடைய வல்லமை குணமாக்க முடியும். கர்த்தருடைய ஆவி அபிஷேகத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவரை நிரப்பினபடினாலே பிசாசுக்கு ஒரு பெரிய நடுக்கம். தன் பிள்ளைகளுக்கு வாதாடுகிற கர்த்தர் அவர்.
விசுவாசத்தை மாத்திரம் உறுதியாய் இயேசுவின் நாமத்தை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் ஆதரிக்கிற கர்த்தர், காப்பாத்துகிற கர்த்தர், ஜீவனுள்ள கர்த்தர். அவள் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்னாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். முன்னாக வந்துட்டான், தைரியம் வந்துருச்சு. முன்னாக வருவதற்கு, அவரை முன்னாக பார்ப்பதற்கு ஒரு பெரிய கிருபை கிடைத்தது. முன்னாக வந்தால் ஒரு நடுக்கம், ஒரு பயம். ஆனா இயேசு அவளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. மார்க்கு 5:34 ஆண்டவர் பேசுகிறார். அவர் அவளை பார்த்து, என்ன நடக்கிறது? அவர் அவளை பார்த்து, அவளை பார்க்கக்கூடிய கிருபையை பெற்றார். இயேசு அவளை பார்க்கக்கூடிய, பயந்து நடுங்கி வந்தவள், பின்னாக வந்தவள், தடையெல்லாம் முடித்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டவள், குணமான பிறகு குணமாயிட்ட போயிடலாம் என்று அங்கிருந்து விடுபட்டு அவள் போகவில்லை. உடனே ஆண்டவர் கேட்கிறார், யார் என்னை தொட்டது? என்னிலே இருந்து வல்லமை புறப்பட்டது. அப்போ வல்லமை ரிசீவ் பண்ண அவள், குணம் பெற்ற அவள் இயேசுவுக்கு முன்னாக வருகிறார். இயேசுவுக்கு முன்னாக இந்த இடத்திலே அவர் முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். விழுந்துட்டார். ஐயோ, இப்பேற்பட்ட தேவன், கொடூரமான வியாதி, 12 வருஷங்கள் அவளோடு பிரயாணத்தை செய்த அந்த வியாதி, அவையிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்டாள். ஆண்டவர் அவளை பார்க்க கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொண்டாள் தன்னுடைய வாழ்க்கையில. இதற்கெல்லாம் காரணம் ஒரு விசுவாசம். இதற்கெல்லாம் காரணம் விசுவாசம். விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமை நிரப்பப்பட்டது. விசுவாசத்தினாலே குணமானாள், விசுவாசத்தினாலே விடுதலை அடைந்தாள். அங்கு அவர் அவளை பார்த்து, இங்கத்தான் சொல்ற வார்த்தையை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மகளே, அது இயேசுவானவர் இந்த விசுவாசத்திற்காக அவர் ஒரு தந்தையாக காணப்படுகிறார். அவளை மகளாக அரவணிக்கிறார். அந்த பாசத்திற்கும் அன்புக்குரிய மகள் இவள் இணைக்கப்பட்டது இயேசுவின் நாமத்தினாலே, விசுவாசத்தை வைத்தபடினாலே இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாள். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவோம். கிறிஸ்துவாகிய கன்மலையில் அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். விசுவாசத்தினாலே தேவனுடைய கரத்தை அசைக்க முடியும். விசுவாசத்தினாலே குணமடைந்தால், விசுவாசத்தினாலே
பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டான். யோவான் 1:12 சொல்லுகிறபடி அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற எல்லோருக்கும் அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுக்கிறார். பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. பிள்ளை என்ற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எது வந்தாலும் இயேசுவின் நாமத்தின் மீது, இயேசுவே கடைசி நம்பிக்கை என்று இவள் விசுவாசித்தது போல நாமும் விசுவாசிக்கும் போது, இவளுக்கு இருந்த பிரச்சனை வேறாயிருக்கலாம், உனக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேறாயிருக்கலாம், எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறவர் அவர். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவருக்கு இருக்கிற வல்லமைக்கு அளவில்லை. அந்த அளவில்லாத நாமத்தை உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவின் நாமத்தின் வல்லமை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டான். விசுவாசித்தால் குணமடைந்தான். விசுவாசத்தோடு தொட்டால் வல்லமையை பெற்றுக்கொண்டான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். மகளே, எவ்வளவு அருமையாக அழைக்கிறார். அவளுடைய குறைகள் ஆண்டவருக்கு தெரியும். யாரும் தேற்றம் இல்லாதபடி உலகத்தில் தனிமையிலே போராடி வாழ்ந்து கொண்டிருந்த உனக்கு ஒரு துணை தேவை. நான் கர்த்தர், என்னுடைய துணை உனக்கு தேவை. இன்றையிலிருந்து நீ என்னுடைய மகள், நான் உன்னுடைய தகப்பன். எவ்வளவு உரிமையோடு ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மகளாக, மகனாக விசுவாசத்தை வைத்து அவர் நாமத்தை பற்றி கொள்வோம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே, அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த ரட்சிப்பு என்பது ஆத்துமாவுக்குரியது. அந்த வல்லமை ரிசீவ் ஆனது அந்த சரீரத்தில் இருக்கிற வியாதி நீக்கப்பட, குணமாக்க. ஆனால் ஆண்டவர் இவளுடைய விசுவாசத்திற்காக 2 பெற்றுக்கொண்டால், ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று சுகம். இந்த ரட்சிப்பு என்பது பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலை, பிசாசின் இருளின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை, பிசாசின் கிரியையிலிருந்து விடுதலை, பாவ அடிமைதனம், குற்றங்கள், அநியாயங்கள், பிசாசின் கிரியைகள், துணிந்து செய்கிற பாவங்கள், எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறோம், விடுதலை அடைகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ரட்சிக்கப்பட்டது என்னவென்றால், நீங்களும் நானும் கிருபையை பெற்றிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் தாங்கப்பட்டோம். அவருடைய இரத்தம் நம்மை ஆறுதல் படுத்துவதற்கு, குணமாக்கும் வல்லமை இருந்தது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசி வைக்கிற ஒவ்வொருவருக்கும், தன் வாழ்க்கையின் பாவத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும், தாம் விடுதலை அடைய வேணும் என்று ஏங்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் இரட்சகராய்
ரட்சிப்பின் தேவனாய் நம்மை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்வதற்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதான். ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனுக்கு வராது. இது ஆத்துமாவுக்குரியது. இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட பிறகு இது பரலோகத்திற்கு சொந்தமும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இந்த உள்ளான மனிதனில் தேவ வசனத்தை வைத்து பலப்பட வேண்டும் என்று வேதம் பவுல் சொல்லுகிறார். உள்ளான மனிதன், இந்த ஆத்துமா மண்ணிலே இருந்து எடுக்கப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கே திரும்பி போகிறது. இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்திற்கு கர்த்தராகிய தேவன் அவருடைய சுவாசத்தை கொடுத்து ஆத்துமாவை உள்ளே வைத்து ஜீவ காலமெல்லாம் மூச்சு இருக்கின்ற வரையிலும் இந்த ஆத்துமா இதற்குள்ளே இருக்கிறது. இந்த ஆத்துமா தந்த தேவனிடத்தில் திரும்பி செல்லுகிறது. வந்த இடத்திற்கே திரும்பி செல்லுகிறது இந்த சரீரம். அப்போ இந்த ஆத்துமா இளைப்பாற செல்லுகிறது. ரட்சிக்கப்படாவிட்டால், பாவ மன்னிப்பு பெறாவிட்டால், அநியாயத்தில் இருந்தும் குற்றத்தில் இருந்தும் விடுவிக்கப்படாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு அல்லாதபடி பாவ மன்னிப்பில்லை, இயேசு அல்லாதபடி மீட்பு இல்லை, இயேசு அல்லாதபடி ரட்சிப்பு இல்லை, இயேசு அல்லாதபடி நித்திய ஜீவன் இல்லை, இயேசு அல்லாதபடி கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் யாரும் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் தன்னுடைய இதய கதவை திறந்து கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் அவனுக்குள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுவது. ஒவ்வொருடைய இதயத்தினுடைய வாசலில் நின்று கொண்டு தட்டுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, எல்லோரும் மீட்கப்பட வேண்டும் என்று, அழிந்து போகிற ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்று கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அவருடைய நாமத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு. அவருடைய இரத்தம் தான் நம்மை ரட்சிக்கிறது. அவருடைய நாமத்தின் மீது வைக்கிற விசுவாசம் தான் நம்மை ரட்சிக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன். அவனுடைய வாழ்க்கையின் இரட்சகராய் இருக்கிறாரா? ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா? மீட்கப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு, அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு இயேசு இதய கதவின் வாசலிலே தட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். இதய கதவை திறந்து இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்றால் அவர் அந்நிய தேவன் அல்ல. இந்த உலகத்திற்கு ஒட்டுமொத்தமாக உலகத்தின் இரட்சகர், உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தம் இல்லாதபடி பாவ மன்னிப்பில்லை. யாரா இருந்தாலும், எந்த கண்டத்தில் இருந்தாலும், எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த பாஷைக்காரராக இருந்தாலும், எந்த நாட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அல்லாதபடி இந்த பூலோகத்திலே பாவ மன்னிப்பு இல்லை. ரெண்டு விஷயம் முக்கியம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு இயேசு வரும்போது அது அவருடைய ராஜ்யத்திலே உனக்கு சாதகமாய் மாறும்.
இயேசுவை தள்ளி அவருடைய வசனத்தை தள்ளிவிட்டு மனம் போல வாழ்கிற வாழ்க்கைக்கு கிறிஸ்து என்னும் கர்த்தர் அந்த நாளிலே, அவர் வர நாளிலே, அவர் மீது விசுவாசத்தை வைக்காதவர்கள், அவருடைய கட்டளை தள்ளிவிட்டவர்கள், அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைக்காதவர்களுக்கு பரிதாபமான நிலை. இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப அவளுக்கு இருந்த விசுவாசம் அவளை ரட்சிக்கக்கூடிய அளவுக்கு அவள் ரட்சிப்பை பெற்றாள். விசுவாசத்தினாலே அவள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த 12 வருஷமாய் சுமந்து கொண்டிருந்த அந்த வலி, வேதனை, கண்ணீர், துன்பம், பண கஷ்டம் எல்லாம் நீக்கப்பட்டது. முற்றிலுமாக விடுதலை அடைந்தாள். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு வானத்தின் கீழே, பூமியின் மேலே, மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு. நாங்கள் ரட்சிப்படைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ விசுவாசம்தான் காரணம். இயேசுவின் மீது விசுவாசத்தை வையுங்கள். ரட்சிப்பு ஒவ்வொருவருக்கும் தேவை. இந்த தருணத்தை விட்டு விடாது. இவளுக்கு கிடைத்தது ரெண்டத்தனையான ஆசீர்வாதம், ரெண்டத்தனையான சுகம், ரெண்டத்தனையான விடுதலை. ஒன்று ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது, இன்னொன்று அவள் வாழ்க்கையில் இருந்த சரீரத்தில் இருந்த பாவக்கரை நீக்கப்பட்டது, பசுத்தமாக்கப்பட்டால். அவளுடைய 12 வருஷத்தினுடைய அனுபவத்திலே அவளுடைய வியாதி அவளை விட்டு நீக்கப்பட்டது. ஏனென்றால் இயேசுவினுடைய நாமத்திற்கு வல்லமை உண்டு. யாரார் அவரை பின்பற்றுகிறார்களோ, யாரார் விசுவாசத்தோடு பின்பற்றுகிறார்களோ, யாரார் நீரே கடைசி நம்பிக்கை என்று பின்பற்றுகிறார்களோ, அவர்களுக்கு எல்லோருக்கும் அற்புதத்தை செய்து ரட்சிக்கிற கர்த்தர் அவர். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தின் பின்னாக செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? பாவத்தினுடைய மன்னிப்பு உனக்கு இருக்கிறதா? இந்த கர்மம் உனக்கு தொடர்ந்தால் அந்த கர்மமும் அந்த பாவமும் அந்த குற்றமும் உன்னை நிம்மதியாய் விடாது. ஒரு நாள் அது உன்னை அவமானப்படுத்தும். ஆகவே பாவம் உன்னுடைய வீட்டு வாசலில் படுக்கக்கூடாது. பாவம் உன்னுடைய தலை மீது டாமினேட் பண்ணக்கூடாது. கர்த்தரையே நம்புகிற மனுஷன் விருத்தி அடைவான், சேஃப்டி அடைவான். கர்த்தரையே நம்பி வாழ்கிறவன் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவருடைய கிருபையை கொடுக்கிற கர்த்தர். நன்றாக யோசித்து பார். மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு. இன்கனக்சியோன் என்று சொல்லுவார்கள். மனிதன் 7 முறை இந்த உலகத்தில் பிறக்கிறான். இல்ல, பவுல் சொல்வது என்னவென்றால், மனிதன் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை வாழ்வதும் ஒரு முறை ரட்சிப்பதும் ஒரு முறை அவன் மரித்து, அவ்வளவுதான் வாழ்க்கையினுடைய முற்றுப்புள்ளி. வேதத்தின் பிரகாரமாக விசுவாசிக்கிறது என்னவென்றால், மரித்த பிறகு கிறிஸ்தவர்கள் இளைப்பாற செல்லுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி வாழ்கிற மனிதன் மரித்தால் நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போகிறான்.
அவனுடைய வாழ்க்கை பரிதாபமா இருக்கும். தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். பரிதாபமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இல்ல அவருடைய ரட்சிப்பை பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற நித்திய ஜீவனை பெற்ற ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிந்தித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். முடியாதது உம்மாலே ஆகும் என்று நிரூபித்தீர். நடக்காது என்பது அவள் குணமாப்பது நடந்தது. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன், மகா வல்லமுள்ள தேவன். உம்முடைய நாமத்தை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் ஆண்டவரே, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த உறவு பெருகட்டும், அந்த அன்பு வளர்ச்சி அடையட்டும், அந்த பாசம் வளர்ச்சி அடையட்டும். இயேசுவின் மீது விசுவாசத்தை வைத்து வருகிற வருமானங்கள், வருகிற தானியங்கள் எல்லாம் பெருகத்தக்கதாக நீர் இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொருடைய பலவீனத்தை நீக்கி சுகத்தை அருள வேணும் என்று செபிக்கிறேன். இப்படி பசுத்த ஆவி இவர்களுக்கு துணையாய் நிற்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகள் கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள வல்லமை, ஆமேன். வல்லமையாலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அதே வேளையிலே அந்த சகோதரியும் பெற்றுக்கொண்டாள். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவரை அண்டியவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், அவருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், நோயிலிருந்து விடுதலை ஆக்குறார், எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர், கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கு கூடாக ஒருவருடன் பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மறு உலப்பில் செல்லுகின்ற பொழுதும், யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமேன். நன்றி பாஸ்டர். God bless you. ஆமேன். Thank you. God bless you, brother. Thank you. ஆமீன், ஆமீன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்கள் இந்த ஊழியர் பாஸ்டர் பவுல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகாவிலிருந்து இந்த மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு